இங்க பாருங்க சுதாகர், நீங்க பண்ணிருக்கலாம்னு நான் பேசவே இல்லை. உங்களுக்கு பாரதியை பிடிக்காது, அது எல்லாருக்குமே தெரியும். இத காரணமா வச்சு வேற யாராவது பாரதிக்கு எதிரா இந்த மாதிரி சதி பண்ணிருக்கலாம்ல, அந்த அர்த்தத்துல தான் நான் கேட்டேன். மாப்ள, நீங்க எதுக்கு பாரதி விஷயத்துல தேவையில்லாம மூக்க நுழைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ கொலை பண்ணதுக்கு ஆதாரம் இருக்குன்னு போலீஸே வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கு. நாம என்ன பண்ண முடியும்? பாரதிக்கும் துரைக்கும் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்றீங்க. கோவத்துல பாரதி துரைய கொலை பண்ணிருக்கலாம்ல. இதையெல்லாம் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றத விட்டுட்டு நீங்க பேசாம இருக்கிறது தான் நல்லது. ஊர்ல இருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க உங்க சித்தப்பாவும் சித்தியும் ஆசாசையா வந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிட்டு சுத்துறீங்க. பாட்டி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பாரதிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு என்னால இருக்க முடியாது. அப்படி நான் இருக்கவும் மாட்டேன். பாரதி இப்படி ஒரு சிக்கல்ல மாட்ட வச்சது யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அவங்கள ஜெயில இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர வரைக்கும் எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. ஆதி, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற? அந்த பாரதி உன் ஆபீஸ்ல வேலை செய்யற சாதாரண அக்கௌண்டன்ட். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கேன். அதுவே பெரிய விஷயம். யாரையும் கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிரச்சனையில இருந்து நீ விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. சித்தி, யாருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு என்னால சுயநலமாலாம் இருக்க முடியாது. பாரதியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒரு சாதாரண ஸ்டாஃப் கிடையாது. அவங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தங்க மாதிரி தான். பாரதி 2 குழந்தைங்களோட அம்மா. அவங்களுக்காக நான் எவ்வளவு பெரிய ரிஸ்கையும் எடுக்க தயாரா இருக்கேன். நான் அப்படி பேசுறேங்கிறதுக்காக நீங்க சங்கடப்படாதீங்க சித்தி. பாரதியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தான் அவங்க எவ்வளவு நல்லவங்கன்னு தெரியும். அப்ப நீங்க 2 பேரும் துரைய ரீசன்ட் டேஸ்ல பார்க்கவே இல்லை, அப்படிதானே? இல்ல ஆதி, எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க? பார்க்கல, போதுமா? சித்தி, சித்தப்பா, நான் உங்க 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்? சொல்றேன் சித்தி, என் கூட வாங்க.